எல்லோருக்கும் வணக்கம். இன்று உங்களுக்காக இலங்கை முறையில் தயாரிக்கிற மட்டன் ரோல் தான் செய்து காட்டப் போகிறேன். இதுக்கு தேவையான உருளைக்கிழங்குகளை சுத்தம் செய்து அதை நன்றாக சீவிய பிறகு அவித்து கொள்ள வேணும். உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் சீவாமலும் நீங்கள் முழுசாக போட்டு உருளைக்கிழங்குகளை முழுசாக போட்டு அவித்து கொள்ளலாம். இது அவிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் அந்த தோலை உரித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் அப்படி செய்யலை. நான் உருளைக்கிழங்குற தோலை சீவிய பிறகு அதை நான் அவிச்சு கொள்கிறேன். இவ்வாறு உருளைக்கிழங்கு அவிஞ்சதுக்கு பிறகு தேவையான அளவு உப்பும் சேர்த்து அவிச்சு கொள்ள வேணும். பின்னர் தண்ணியை வடிச்சிட்டு இந்த உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் இட்டு அதை நன்றாக மசிச்சு கொள்ள வேணும். இவ்வாறு மசிச்சு எடுத்த உருளைக்கிழங்கை ஒரு சைடில் வச்சுட்டு அதுக்கு தேவையான மற்ற பொருட்களை பார்க்கலாம். சீரகம், கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஏலக்காய், ரம்பை, இறைச்சி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கறித்தூள், இவை தான் இதுக்கு தேவை. எண்ணெயும் தேவைப்படும். முதல்ல நீங்கள் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஆல்ரெடி வெட்டி வச்சிருக்கிற எல்லா வெங்காயத்தையும் இந்த பாத்திரத்தில் இட்டு எண்ணெயையும் முன்னுக்கே விட்டு அதை நீங்கள் வதக்கி கொள்ள வேணும். இவ்வாறு வதங்கும் போது கருவேப்பிலை, ஏலக்காய், கிராம்பு, ரம்பை எல்லாத்தையும் போட்டு நன்றாக வதக்கி கொள்ள வேணும். இவ்வாறு வதங்கிய பிறகு நீங்கள் ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் விட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலையை நல்ல சின்னனாக வெட்டி வச்சு கொள்ள வேணும். அதையும் இதனுள் இட்டு நன்றாக வதக்கி கொள்ள வேணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை விட்டு அதனுடைய பச்சை மணம் போகும் வரைக்கும் இதை நீங்கள் வதக்கி கொள்ள வேணும். இவ்வாறு வதங்கிய பிறகு ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற இறைச்சை நீங்கள் கழுவி தானே வச்சுருப்பீங்க. அந்த இறைச்சையும் இதனுள் இட்டு நீங்கள் வடிவாக கலந்து விட்டு இந்த இறைச்சிக்கு தேவையான அளவு கறித்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கலந்து விட்ட பிறகு அதை அப்படியே நீங்கள் மூடி வைத்துக்கொள்ள வேணும். இவ்வாறு மூடி வைக்கும்போது இந்த இறைச்சானது நன்றாக அவிஞ்சு கொண்டு வரும். இதுக்கு நீங்கள் தண்ணி விட தேவையில்லை. இந்த இறைச்சிலிருந்து வர தண்ணியே இது அவிகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ நாங்கள் இந்த இறைச்சியை நாங்கள் ஒரு பாத்திரத்தால் மூடி வச்சுக்கொள்வோம். மூடி வச்ச பிறகு கொஞ்ச நேரத்தால் திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. இப்போ கொஞ்ச நேரம் ஆயிட்டு இதை திறந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த இறைச்சியானது நல்லா அவிஞ்சு போயிருக்குது. இந்த தருணத்தில் பாருங்கள் எவ்வளவு தண்ணி இருக்குண்டு. இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா வத்தணும். இந்த தண்ணி வத்தினதுக்கு பிறகு தான் நீங்கள் அவிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை சேர்க்கணும். நாம் திரும்பியும் ஒருக்கா மூடி போட்டு மூடி விடுவோம். இப்போ பாருங்கள், இப்போ நான் திறந்துட்டேன். பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வத்திட்டுது. இப்போ இந்த தருணத்துலேயே நாங்கள் அவிச்சு வச்சிருக்கிற இந்த உருளைக்கிழங்கை இந்த இறைச்சிக்குள்ளே போட்டு நன்றாக கலந்து விட்டு எடுத்துக்கொள்வோம். இப்போ பார்ப்போம், இந்த இறைச்சியும் உருளைக்கிழங்கும் நன்றாக மிக்ஸ் பண்ணிட்டுது. இனி நாங்கள் இந்த ரோலுக்கு தேவையான சீட் எடுத்து, அதாவது நான் ரோல் சீட் கடையில் தான் வாங்கியிருக்கிறேன். அந்த சீட் எடுத்து தான் நான் இந்த இறைச்சி கலவையை வச்சு நான் ரோல் சுத்த போகிறேன். அதுக்கு முதல்ல இதுக்கு தேவையான முட்டை எடுத்துக்கொள்ள வேணும். முட்டையில் தான் நாங்கள் தோச்சி எடுக்க போகிறோம். நான் ஒரு 5 முட்டையையும் நன்றாக அடித்து கொள்ள வேணும். பீட்டரால் அடித்து கொண்டீங்கன்னா போதுமானதாக இருக்கும். இதுதான் அந்த சீட், ரோல் சீட். இந்த ரோல் சீட்டை நீங்கள் வச்சு ஏற்கனவே கலந்து வச்சிருக்கிற இந்த இறைச்சி கலவையும் அதன் மேலே வச்சு அதை வடிவாக ரோல் மாதிரி வடிவாக சுற்றி கொள்ள வேணும். இவ்வாறு சுற்றும் போது உரமாக இறுக்கமாக நீங்கள் சுற்றக்கூடாது. இவ்வாறு இறுக்கமாக சுற்றும் போது இந்த ரோல் வெடிக்கக்கூடிய தன்மைக்கு வரும். அதனால் ஒரு அளவான இறுக்கத்துக்கு நீங்கள் சுற்றி கொள்ளலாம். இதே மாதிரியே எல்லா ரோல்களையும் சுற்றி எடுத்துக்கொள்ளலாம். திரும்பவும் ரோல் சீட்டை வச்சு அதற்கு மேல் கறியை வச்சு மடித்து ரோல் மாதிரி சுற்றி கொள்ள வேணும். இதே மாதிரியே நாங்கள் எல்லா ரோலையும் சுற்றி கொள்வோம். இவ்வாறு எமக்கு தேவையான மட்டன் ரோல்களை நாங்களே வீட்டில் செய்து சாப்பிடும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே ஒரு தனிதான். நீங்களும் உங்களுடைய வீட்டில் இது மாதிரி மட்டன் ரோல்,
சிக்கன் ரோல், ஃபிஷ் ரோல் எது வேண்டுமானாலும் உங்களுடைய வீட்டில் நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். அது சரியான ஒரு சுவையானதாக இருக்கும். நானும் அப்படித்தான் வீட்டிலேயே தான் எதுவானாலும் செய்து கொள்ளுவேன். இங்கே பாருங்கள், நான் எல்லா ரோலையும் சுற்றி எடுத்துட்டேன். இனி நாம் முட்டை கலவைக்குள்ளே இந்த ரோல்கள் எல்லாத்தையும் தோச்செடுத்து பிரெட் குரம்ஸில் தான் கோட் பண்ணி இதை பொரிக்க வேணும். முதல்ல எல்லா ரோலையும் ஒவ்வொன்றாக எடுத்து நாங்கள் முட்டையில் தோச்சு இதே விதமாக பிரெட் குரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். நீங்கள் 2 தரம், அதாவது முதல் தரம் எக்கில் வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த பிரெட் குரம்பில் தோச்செடுத்துட்டு திரும்பவும் எக் வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் பிரெட் குரம்பில் போட்டு எடுக்கும்போது அந்த ரோல் ஆனது ஒரு நல்ல ஒரு திக்கான பருவமாக வரும். அது ஒரு காலமும் உடையாமல் இருக்கும். அதனால் இப்படி செய்தீங்கன்னா இந்த முறையில் 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு பிரெட் குரம்ஸில் போட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் நன்றாக இருக்கும். நான் அப்படித்தான் வளமையாக செய்கிறது. அதனால தான் உங்களுக்கும் சொல்கிறேன். விருப்பம்னா இதே முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இவ்வாறு எடுத்த ரோல்களை எண்ணெயில் பொரிச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் மிகவும் சுவையான மட்டன் ரோல் ரெடியாகிவிடும். இவ்வாறான மட்டன் ரோலை உங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும். மட்டன் ரோல் யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும்? நாங்கள் வீட்டிலேயே செய்து சாப்பிடும்போது அதன் சுவை பல மடங்காக இருக்கும். இனி நான் இந்த வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறேன். நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய வீட்டில் இதே மாதிரி ரோலை செய்து சாப்பிட்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.